ஜீவநதி 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 ஜீவநதி
சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை இந்த தொலைக்காட்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்கின்ற அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்காகவும் நாங்கள் சபையாக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்து நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஜெபித்த பின்பு நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகங்களுக்கு சாட்சிகளை சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கும் நாங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்து விசுவாசிக்கின்ற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக நன்மை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களிலே வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு பெரிதான ஆசீர்வாதம் வரவில்லையே என்று நினைக்கக்கூடிய அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சிறிய ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால், வேதத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். இந்த ரகசியம் என்ன? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்கிறது: என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறேன். இதுதான் அந்த ரகசியம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை மெய்யானது. ஆகவே இந்த நாளில் எனக்கும் ஒரு அற்புதம் வேண்டும், என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைக்கு ஒரு நன்மை வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு வழி என்னவென்றால், அவரிடத்தில் அன்பு கூறும்படி சொல்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரையும் நாங்கள் நேசிக்கும் பொழுது, அவரை விசுவசிக்கும் பொழுது, ஆண்டவர் வாக்கு மாறாதவராயிருந்து நமக்கு அந்த நன்மையை தருவார். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது: ஒருவன் அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ இங்கேயும் முதல் வாசித்த வசனத்திலும் நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நானும் நீங்களும் அவர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களில் நடக்க வேண்டும். அதுவும் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவனை நான் பிழைக்க பண்ணுவேன். இதுதான் ரகசியம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு நான் இரக்கம் செய்வேன். அவன் என்னுடைய ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் நான் அவனை பிழைக்க பண்ணுவேன். அதனால அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதத்தின் ரகசியமே, ஆமாண்டவரே நான் உங்கள் வார்த்தைப்படி நான் வாழ்கிறேன் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது தான். ஏனென்றால் பாருங்கள், உலகத்திலே பல பிரமாணங்கள் இருக்கிறது. பிரமாணம் என்பது ஒரு லா. அப்போ
லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுகிறோம். அது வந்து புவியீர்ப்பு சக்தி. அப்போ இந்த புவி ஈர்ப்பு சக்திக்கு ஒரு லா இருக்குது. அதனால தான் நம்ம படித்திருக்கிறோம், ஒரு பொருளை மேலே வீசினால் அது கீழே விழும். காரணம், அந்த புவி ஈர்ப்பு சக்தி அதனை இழுத்துக்கொள்கிறது. அப்போ விமானத்தை கண்டுபிடித்த பொழுது அவர்கள் அந்த விமானம் பறக்க வேண்டும், அந்த புவி ஈர்ப்பு சக்தியினால் கீழே இழுபட்டு விடக்கூடாது, மேலே அப்போ அதை வைத்து அதுக்கு தக்க விதமாக அந்த விமானத்தை உருவாக்கினார்கள். ஆகவே ஒரு காரியத்தை விஞ்ஞான முறைப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அங்கே இப்படி ஒரு சக்தி இருக்கிறது. அதை அந்த லா ஆஃப் கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். ஆகவே அந்த காரியத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அவர்கள் செய்து வருகின்ற காரியம் வாய்க்கும். அதுபோல நீங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் அங்கு ஒரு லா இருக்கிறது. அப்போ சட்டங்கள் இருக்கிறது, டிராஃபிக் லா இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு வாகனத்தை நாங்கள் ஓட்ட வேண்டும் என்றால் யோசித்து பாருங்கள், அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு அந்த தேசத்தில் அவர்கள் அந்த டிராஃபிக் லா வைத்திருக்கிறாங்க. அதன்படி நம்ம ஓட்டிக்கொண்டு போனோமானால் அந்த கற்றுக்கொண்ட முறைப்படி நாம் அதை பின்பற்றி நடப்போமானால் நமக்கு தண்டனை வராது, நம்முடைய பிரயாணம் நன்றாக வாய்க்கும். அவங்க எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த குறிப்பிட்ட வேகத்தில் செல்வோமானால் நமக்கு ஒரு நாளும் ஃபைன் வராது, டிக்கெட் வராது, நல்லா அமைதலான ஒரு ஜீவனம் பண்ணி கொண்டே போகலாம். அதுபோல தான் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதத்திலே என்னை உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு பல பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை வேதத்தை நாம் வாசித்து தேவ ஜனங்களாகிய நாம் ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வருகிறதுக்கு என்ன ரகசியம் இதில் எழுதி இருக்கிறது, அதை வாசித்து கண்டுபிடிக்க வேண்டும். அதை வாசித்து அந்த ஜீவ பிரமாணங்களுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், அடே என்னுடைய பிரமாணங்களுக்கு இந்த மகன் கீழ்ப்படுகிறான், என்னுடைய பிரமாணங்களுக்கு இந்த மகள் கீழ்ப்படுகிறார். ஆகவே நான் சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி என்னுடைய சட்டங்களுக்கு என்னுடைய பிரமாணங்களுக்கு ஒருவன் கீழ்ப்படிந்தால் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா, ஆகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் தன்னுடைய பகுதியை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் ரகசியம், வேற ஒன்றுமல்ல. அதனால நம்முடைய பிள்ளைகள் பெற்றார்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் வருகிறது. சந்தோஷம் வந்து அவங்க கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்குற அநேக பெற்றார்கள் உண்டு அல்லவா. அதுபோல நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாகவே பார்க்கிறார். அந்த பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரமாணத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எனக்கு எங்கள் அப்பா இந்த நன்மையை செய்வார் என்று விசுவசிக்கும் பொழுது, இந்த அப்பாவுடைய வார்த்தைப்படி நான் நடப்பேன் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இவ்வளவுதான். அதனால இதில் ஒரு பெரிய ரகசியம் இல்லை, ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவசிக்கிறேன், அதன்படி நடப்பேன் என்று தேவ ஜனங்களாக நாம் தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். ஏன் தெரியுமா, இந்த தாவீது ஆண்டவரை இருதயத்தில் அப்படியே வைத்திருந்தான். அவருடைய பிரமாணங்களை எப்பொழுதும் நிறைவேற்றுகின்ற ஒரு மனுஷனாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால்தான் அவன் தைரியமாக சொல்ல முடிந்தது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். ஏன் தெரியுமா, அந்த மேய்ப்பர் என்னை மேய்த்து கொண்டு போகும் பொழுது, அந்த மேய்ப்பன் ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டு அவன் முன்னால் போய் கொண்டிருப்பான், ஆடுகளெல்லாம் பின்னால் போய் கொண்டிருக்கும். அங்கே ஒரு குழி இருக்குமானால் அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை குழியில் விழுத்த மாட்டான், அவன் விலகி நடப்பான். அப்பொழுது ஆடுகளும் விலகி நடக்கும். அங்கே ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் மேய்ப்பன் காணாதவன் போல போக மாட்டான். அந்த ஆபத்தில் அவன் முன்ன நின்று தான் நடத்தி கொண்டு போகிற அந்த மந்தைகளுக்கு, அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒன்றுமே சேதம் வரக்கூடாது என்பதற்காக மந்தை மேய்க்கிறவர்கள் அங்கே எதிர்நோக்கி வருகிற ஒரு மிருகத்தின் பிரச்சனையை எதுவோ அவர்கள் மிகுந்த அந்த இடத்துல போராடி அதை ஜெயித்து விடுவார்கள். இந்த மந்தைகளெல்லாம் இலகுவாய் பின்னால் போகும். அதுபோல தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிற சத்துருவுடைய தொல்லைகள், இடுக்கண்கள்,
பிசாசின் கட்டுகள், எவ்வளவு உழைத்தாலும் சந்தோஷமில்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவுதான் கையில் வந்தாலும் கடைசியாக பார்க்கும் பொழுது வரவுக்கு மிஞ்சிய செலவாய் போயிடுற வாழ்க்கை, கட்டுகள், பிசாசினுடைய சகலவிதமான தந்திரங்கள், பிறர் செய்து வருகின்ற சூனியங்கள் என்று பல காரியங்கள், இக்கட்டுகள், இவை என்ன இருந்தாலும் இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னார போவார் என்றால் அவர் இவைகளை எல்லாம் ஜெயித்து உங்களை இலகுவாக உங்கள் பிரயாணம் நடப்பதற்கு அவர் உதவி செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னில் அன்பு கூறுங்கள், நான் உங்களை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால தான் தாவீது தைரியமாய் சொன்னார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போவார். காரணம் என்ன? அவர் நல்ல மேய்ப்பன். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். பசும்புல் உள்ள நிலத்தில் மேய்க்கும் பொழுது ஆடுகளுக்கு என்ன கவலை? அவைகள் இலகுவாக சாப்பிடும். வறண்ட நிலத்தில் அவர் மேய்த்து கொண்டு போவதில்லை. பசும்புல் இருக்கிற இடத்தில் அவர் கொண்டு போகிறார், இலகுவாக சாப்பிட வைக்கிறார். அடலை அட்டித்து புரண்டு ஓடுகின்ற ஒரு தண்ணீரில் கொண்டு போய் விட மாட்டார். அமர்ந்த தண்ணீர் அண்டை, he leadeth me to the still waters. அப்படின்னா அந்த அமர்ந்த தண்ணி இருக்கிறது. இந்த ஆடு ஒன்றும் கவலை இல்லை, ஓடுகிற தண்ணீரில் குடிக்க முடியாது. ஆகவே அந்த நல்ல மேய்ப்பன் அவர்களை அமைந்தல் உள்ள தண்ணீரண்டை கொண்டு போகிறார். அப்பொழுது அவர்கள் அந்த பசும்புல்ல சாப்பிட்டு அமைதலாக சாப்பிட்டு விட்டு அமர்ந்த தண்ணீரண்டையில் போய் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறது. காரணம், நல்ல மேய்ப்பன் முன் செல்கிறபடினால. இயேசு சொன்னார், நான் தான்ப்பா நல்ல மேய்ப்பன், எனக்கு முன்னால் வந்ததும் யாரும் நல்ல மேய்ப்பன் இல்லை, எனக்கு பின்னால் யாரும் வரப்போகிறதில்லை, நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். ஏன் தெரியுமா? நல்ல மேய்ப்பன் தன் மேய்த்து வருகிற மந்தைகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பது போல நான் உங்களுக்காக என் ஜீவனை சிலுவையிலே கொடுக்கிறேன் என்று சொன்னார். இயேசு ஒருவர் தான் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆணி கடாவப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, சாட்டையில் அடிக்கப்பட்டு, நம்மேல் வர இருக்கின்ற எல்லா துன்பங்களையும், ஆக்கினைகளையும், அக்கிரமத்தின் கொடூரங்களையும், பாவத்தின் காரியங்களையும், பிணிகளையும், ரோகங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். சுமந்து எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பலியாகி எல்லாவற்றையும் செய்து முடித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜெயமாக உயிரோடு எழுந்தார். அந்த ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றும் பொழுது நம்மை ஜெயிக்க பண்ணுவார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அல்லவா? மரணத்தை ஜெயித்தவர் அவர் ஒருவர் தான். இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களுடைய கல்லறைகள் மூடப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலிலே இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கல்லறையில் தான் இவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் நமக்கு முன்பாக சென்றார். உயிர்த்தெழுந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு முன்பாக சென்றால் நமக்கு வெற்றி அல்லவா? ஏனென்றால் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆகையினால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறது போல அவர் ஆசீர்வதிப்பார். என்னை விசுவசித்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனையோ 1000 தலைமுறை வரை ஆசீர்வதிப்பேன். ஒருவன் ஜீவ பிரமாணங்களின்படி நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். நான் அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதுதான் ரகசியம். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு பாருங்கள். அவருடைய வேதத்தை இன்னும் அதிகமாக வாசித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தரை நீங்கள் நேசிக்க தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசித்து பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நல்ல மேய்ப்பன் வெற்றியாய் நடத்துவார். இந்த நாளில் ஜெபிப்போமா? நீங்கள் இருளில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், இரக்கமற்று இருக்கலாம், அன்பற்று இருக்கலாம், சோர்வுற்று இருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பனை நோக்கி பார்ப்போம். அந்த தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்வார். எங்களுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவரை விசுவசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும்
நீர் நன்மை செய்கிற தேவன். என் கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் 1000 தலைமுறை வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. அநியாயத்தை விட்டு விலகி என் ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்னீங்களே. இந்த மாலை வேளையிலே யாரெல்லாம் ஜெபத்தில் இருக்கிறாங்களோ இப்பொழுதும் கர்த்தாவே எனக்கு ஒரு பிழைப்பு வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்வீராக. உம்முடைய ஜீவ பிரமாணங்களில் நடக்க இவர்களுடைய குடும்பங்களுக்கு கிருபை செய்வீராக. இவருடைய கண்ணீர்களை துடைப்பீராக. நல்ல மேய்ப்பன் முன் சென்று இவர்களை பசும்புல் தரையிலே மேய்ப்பது போல இவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவது போல இவர்களுடைய தாகங்களை தீர்த்து சமாதானமுள்ள வாழ்க்கையை கட்டளையிடும்படியாய் இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக சமாதானம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். அற்புதங்களை இவருடைய வாழ்க்கையிலே செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாக்கு மாறாத தேவன் தாமே உங்களை நடத்துவார். தெய்வீக கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் கீழே திரையிலே காட்டப்படுகின்ற தொலைபேசி எண்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். God bless you. ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். தேவன் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று கதறி அழுது புலம்பும் நண்பனே, உன்னை தேற்றிட இயேசு இருக்கிறார். தேவன் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று கதறி அழுது புலம்பும் நண்பனே, உன்னை தேற்றிட இயேசு இருக்கிறார். உன்னை தேற்றிட இயேசு இருக்கிறார். ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். ஒருவனும் அழிந்திடாமல் அனைவருமே ரட்சிக்கப்பட, ஒருவரும் அழிந்திடாமல் அனைவருமே ரட்சிக்கப்பட, உனக்காய் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தாரே, உனக்காய் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தாரே, உலகில் அன்பு கூர்ந்தாரே. ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார்.